எனக்கு என்னன்னா கஷ்டமா இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்வேஸ் திங்க் பண்றது கஷ்டமானது எடு, நீ லைஃப் லாங் ஃபுல்லா சந்தோஷமா இருப்ப. அது எதுவா இருந்தாலும் சரி, நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து எனக்கு, அதுவும் தைரியத்தையும் துணிவையும் பாராட்டி எனக்கு அந்த அவார்டு கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ப்ரைடா இருந்துச்சு. இந்த பொண்ணு இதனால இறந்துச்சுன்னுலாம் சொல்றாங்களே, இந்த பொண்ணு இறந்தது தப்பு, இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தது தப்பு அப்படின்றது இமீடியட் மெசேஜை கொடுக்கணும் சோஷியல் மீடியா. ஒன்லி வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததை மட்டுமே போட்டேன்னா பசங்களை எல்லாருக்குமே அந்த டிசிஷன் தான் எடுக்க தோணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அசிங்கம், சேத்துல கூட தான் விழுந்துட்டோம், எழுந்து ஃபுல்லாக சேராயிடுச்சு, கழுவிட்டு போலையா? பிடிக்கலன்றதுக்காக விருப்பம் இல்லைன்றதுக்காக அதிலே ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்ல நீங்க ஒரு கொடுத்தீங்க, எவரெஸ்ட் ஏற போற முதல் பெண்மணி. அப்போ வந்து நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பொண்ணா இருந்துட்டு இதெல்லாம் தேவையா, உனக்கு வந்து 2 பசங்க இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, ஸோ இப்போ இந்த ஏஜ்ல இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்க சிகரத்தை தொட்ட பிறகு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? ஃபஸ்ட்டு வந்து நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறேன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கே இது தேவையான்னு கேட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல், குழந்தைங்கள பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தால் பத்தாது அப்படின்னு தான் கேட்டாங்க எல்லாருமே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யார் என்னவாது கேட்டுட்டு போட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்னு நினச்சேன். அது முடிச்சுட்டு வந்துட்டு எவரெஸ்ட் ஏற போகிறேன்னு சொன்னோடனே அதுக்கும் எல்லோரும் சொன்னாங்க, எதுக்கு இதுக்கு போயிட்டு எவரெஸ்ட் போகணும், என்ன பேர் வாங்க போகிறோம், எதுக்கு மலை ஏறணும் அப்படின்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் எவரெஸ்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்படி சொன்னவங்கெல்லாம் எங்கள் பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு பெருமையா. ஆமாம், அந்த மாதிரி அப்படியே. அதாவது இந்த உலகமே எப்படின்னா, நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோன்னா தடுத்து இருந்துக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. அதே நம்ம அந்த முயற்சியில் வெற்றி பெற்றோன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறுவாங்க. இதுதான் உலகமே. அதனால நம்ம மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு திங்க் பண்ணுறதை விட நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு நம்ம பண்ணுறது கரெக்டா, நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதா, அது மற்றவங்கள பாதிக்காமல் இருக்கா, இதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கணுமே தவிர மற்றவங்கள பற்றி திங்க் பண்ண மாட்டேன் நான் எப்பயுமே. மற்ற லாங்குவேஜை விட ஜாப்பனீஸ் வந்து ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ். அதையே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? எனக்கு என்னென்னா கஷ்டமாக இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லோரும் லைஃப்பில் ஈஸியாக எல்லாமே கிடச்சணும்னு நினைக்கிறாங்க. ஈஸியாக கிடைக்கிறது எப்பயுமே நிலைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்வேஸ் திங்க் பண்ணுறது கஷ்டமானது எடு, நீ லைஃப் லாங் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்ப. அது எதுவாக இருந்தாலும் சரி. சரி, ஓகே, கற்றுக்கிட்டீங்க. அதில் டீச்சர் ஆகிறதுக்கு எதுக்கு? நான் வந்து ஜாப்பனீஸ் படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு நான் ஒரு சில டவுட்ஸ் கேட்கணும், யார்கிட்டயா கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஜாப்பனீஸ் டீச்சர்ஸ்கிட்டையுமே அவ்வளோ கிளியர் பண்ணிக்க முடியாது. எல்லாமே 1 மணி நேரம் ஒரு டவுட்டு கேட்குறதுனால அதுவும் பணம் தான். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் படிப்பாங்க. அது ஜாப்பனீஸ்ன்னு இல்லை, எந்த ஸ்டடீஸ்னாலும் சரி. இப்போ ஒரு காலேஜில் படிக்கிறோம், ஒருத்தர் ரிச் பீப்புளும் இருப்பான், ஒருத்தர் லோ பீப்புளும் இருப்பாங்க, கரெக்டுங்களா? புவர் பீப்புளும் இருப்பாங்க. புவர் பீப்புளும் ரிச் பர்சனுக்கு படிக்கணுன்றதுக்காக படிக்கலாம். பட் புவர் பீப்புளுக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக படிப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் எல்லாருமே லைஃப்பில் அந்த ஜேர்னியில் இருப்பாங்க. ஆனால் பட் அந்த இடத்துல வந்து அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போயிட்டாங்கன்னா அந்த டைம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அது கிடைக்காது. ஸோ டைம் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இது வந்து நான் இப்போ வந்து 6 மந்த்தில் நான் முடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி இன்ஸ்டியூஷனில் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ அந்த டீச்சிங் பர்ஃபெக்டாக எனக்கு கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு எது கிடைக்கலையோ அது மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ணணும்னு நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு படித்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஈஸியாக புரிகிற அளவுக்கு கொண்டு வந்தேன். ஓகே, இப்போது நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மலைகளையும் ஏறி இருக்கீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ஊரில் வந்து ஒவ்வொரு மொழி பேசுவாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இங்கிலீஷ் தான் வந்து எல்லா கண்ட்ரிலையும் நான் பேசுவேன், எனக்கு வேறு காமன் லாங்குவேஜ்னால. ஆனால் ஒரு விஷயம் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்னா, நான் போய் இங்கிலீஷ் பேசுவேன், இப்போ என்னை சுற்றி ரஷ்யன்ஸ் இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் ரஷ்யன் லாங்குவேஜில் தான் பேசிப்பாங்க.
என்கிட்ட பேசும்போது மட்டும்தான் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது அவங்களோட கண்ட்ரி பீப்புள் இருக்காங்கன்னா அவங்க அதே லாங்குவேஜ், அவங்களுக்கு என்ன லாங்குவேஜோ அதுதான் ஸ்பானிஷ் இருக்காங்கன்னா ஸ்பானிஷ் தான் பேசுவாங்க. போலாண்ட் இருக்காங்கன்னா போலாண்ட் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் பீப்புள் மட்டும் ஆனால் அந்த பழக்கமே வராது. ஏன்னா நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அங்கே இருக்கும் போது தான் ஃபஸ்ட்டு நானே நினைப்பேன் இங்கிலீஷ் வந்து மாடர்னு, ஸோ அதுதான் நம்ம பேசணும் அப்படிலாம். ஆனால் அங்கே போகும்போது நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், நம்ம பீப்புள் மட்டும்தான் நம்ம லாங்குவேஜை விட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், உங்களுக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தமிழ் தெரியும், ஏன் தமிழ் லாங்குவேஜில் பேசுறதுல என்ன இருக்குது, இதில் என்ன வைக்கும்? நம்ம எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். அந்த லாங்குவேஜில் அம்மான்னு சொல்லி முதல்ல பேசுனதே அம்மான்ற வேர்டு கூட தமிழ் தான். அதையே வந்து அதை எடுத்துக்க மாட்டுறாங்கன்றது தான் என்னோட இது. இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ், மற்றதெல்லாம் புதுசாக வந்தது. அதை வந்து யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன், நம்ம லாங்குவேஜை நம்ம பீப்புள் கூட நம்ம லாங்குவேஜில் தான் பேசணும், இங்கிலீஷே எடுக்கக்கூடாது. ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் எல்லாரும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்டைலிஷாக பேர் வச்சுட்ருக்கோம் எல்லாருமே. அவங்கெல்லாம் ஈவன் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க கலாச்சார நேமை தான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாருமே அவங்க ஜெனரேஷன் அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல என்ன நேம் யூஸ் பண்ணிருக்காங்க அதே தான் இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம தான் இன்னைக்கு ஸ்டைலிஷா அப்படி இப்படின்னு வச்சுட்டோம். நானே நான் ஃபீல் பண்றேன். ஆமா, என் பொண்ணையே தக்ஷா வித்திஷான்னு வச்சுட்டேன். இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன். என் பொண்ணுகிட்ட சொல்றேன், உனக்குன்னு ஃபியூச்சர் வரும்போது, உனக்குன்னு மேரேஜ் ஆகும்போது, உனக்குன்னு குழந்தை வரும்போது நீ தமிழ் கல்ச்சர் நேம் தான் மா வேலையை பாருங்கம்மா. ஓகே, ஸோ நான் கூட முத்தமிழ் செல்வி தான், என் பேரை கூட நான் வீட்டில் திட்டிருக்கேன், எனக்கு ஏன் இப்படி பேர் வச்சிங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன், ஓகே இது கரெக்டாக தான் வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து ஒரு பெண்மணி, தமிழ் பெண்மணி 2023 கல்பனா சாவ்லா. ஸோ அந்த சின்ன வயசில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்பனா சாவ்லா இவ்வளோ விண்வெளி வீராங்கனை. ஸோ அந்த அவார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய ஃபீல் என்ன? அதாவது எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போது எல்லாரும் எக்ஸைட்டிங்காக தானே. கண்டிப்பாக. ஆக்சுவலி அந்த அவார்டு ரிசீவ் பண்ணதோட நான் ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படின்னா, சிஎம் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. எவரெஸ்ட் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில நேரத்தில் கிடைச்சிது. ஆனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கல. எல்லாருமே ஆசைப்படுவாங்கல்ல சிஎம் பார்க்குறதா, அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் நான் நினச்சேன், அவரை பார்க்குறேன்னா ஒரு அவார்டியாக தான் நான் பார்க்கணும், அவர் கையில் நான் அவார்டு வாங்கணும் அப்படின்னு மட்டும் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அவார்டை சிஎம் கையில் வாங்கும்போது ஒரு ப்ரைடு இருக்கும்ல, நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து எனக்கு அதுவும் தைரியத்தையும் துணிவையும் பாராட்டி எனக்கு அந்த அவார்டு கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ப்ரைடாக இருந்துச்சு. ஒரு பெண் தன்னுடைய இலக்கை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண். இப்போ வந்து இருக்கிற பெண்கள்லாம் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி இருக்காங்களான்னு சொல்ல முடியும், எல்லாரையும் சொல்ல முடியாது, இருக்காங்க, அப்படி இல்லாமையும் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்ணுனாவே தைரியம்தான். ஆமாம், ஏன்னா மன வலிமை அதிகம் அவங்களுக்கு தான் உண்டு. அதாவது ஆண்களுக்கு இருக்க மன வலிமையோட அவங்களுக்கு உடல் வலிமை அதிகம், மன வலிமை கம்மி தான் கம்பேரிங் வந்து விமனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா விமன் வந்து மல்டிபிள் டாஸ்க் வந்து ஒரே டைமில் பண்ணுற இது வந்து விமனுக்கு மட்டும்தான். அது வந்து ஜெனட்டிக்காகவே ஃபிக்ஸ்டு. இதை வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் யார் சொன்னாலும் அது மென்னே வந்து சொன்னாலும் மாற்ற முடியாத விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் விமன் யாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஈக்குவல். ஏன்னா ஒரு மென்னோட பார்ட்டு ஃபேமிலியை ஃபுல்லாக பேர்டனையும் எடுத்துக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஸோ விமனோட பார்ட்டு அந்த இடத்துல, அதாவது ஓல்டு ஜென்ரேஷனில் விமன்னா வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றது. பட் ஆனால் ஈக்குவல் அப்படின்றது இப்போ சொசைட்டியில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஈவன் எவ்வளோ இருந்தாலும் மென்னை விட விமன் தான் வலிமை உள்ளவங்க மல்டிபிள் டாஸ்க்னால. ஆனால் விமனுக்கு என்ன ஒன்றுனா, சில விமன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால ஸோ ஒர்க்கிங் பர்சனை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் உருவாக்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு. எல்லாருமே எல்லா விஷயமும் தெரிஞ்சு யாருமே எதுவும் இல்லை, வெளியில் போகிறாங்க ஒரு விஷயத்த கற்றுக்குறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற விஷயம், இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அங்கே சுற்றி இருக்கிற விஷயத்த அவங்க லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் போகிற பொண்ணுங்க வெளியில் இருக்கிற விஷயத்த கற்றுட்ருக்காங்க. ஆனால் மைண்ட் செட் என்னென்னா, விமனு நம்ம பெருசாக எதுவுமே கிடையாது, நம்ம ஒன்றுமே தெரியாதவங்க, நம்ம வேல்யூ இல்லை அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நினச்சிருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணுறாங்க.
ஏன்னா இப்ப இருக்க பெண்கள் வந்து எவரெஸ்ட் ஏறி சிகரம் தொடுற அளவுக்கு பெண்கள் உயர்ந்திருக்காங்க. இன்னும் இந்த வரதட்சணைனால கொலை நடக்கிறது, ஆணவ படுகொலை நடக்கிறது, ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மேம்? அது முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஆணவ படுகொலைன்றது வேற. ஓகே, கரெக்டா? அது வந்து அது தப்பு. அது வந்து ஏன்னா லவ்ன்றது ஒரு ஒரு அதாவது இது நேச்சர். லவ்ன்றது யாரும் யாரும் இது பண்ண முடியாது, நேச்சரா வருது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை வந்து பேசலாமே தவிர அந்த கொலை அப்படின்றது மிகப்பெரிய தப்பு. அதுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன். இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது. அது என்ன ஜாதி என்னதோ இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ணுற போது அது தெரியுதுல்ல, அதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். ஸோ நம்ம பொண்ணு ஏன் அந்த தப்பு பண்ணான்னு யோசிக்கல, அந்த பையனை தானே இது பண்ணாங்க. நம்ம பொண்ணு வந்து நம்மளை மீறி தானே பண்ணியிருக்கா, அதை யாரும் யோசிக்கல. அந்த விஷயத்தில் நான் வந்து அந்த பையனுக்கு தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த பையன் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்கும்போது. என்னன்னா விமன் வந்து சூசைட் பண்ணுறதுன்றது முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். கண்டிப்பாக. ஏன் சூசைட் பண்ணணும், எதுக்காக சூசைட் பண்ணணும்? அப்பா அம்மா இருக்காங்க, இன்னைக்கு அப்பா அம்மா கோர்ட்டு கேஸ்ன்னு போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க. எதுக்காக அலையிறாங்க? தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அலையிறாங்க. அப்போ அந்த பொண்ணு உயிர் இல்லைனாலும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே பொண்ணுக்கு ஏன் அப்பா அம்மா மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் கேட்குறேன். உனக்கு புருஷன் பிடிக்கலையா, வீட்டுக்கு போ. இவ்வளோ நாள் குழந்தையிலேருந்து உன்னை பார்த்தவங்க, இத்தனை வருஷம் பார்த்தவங்களுக்கு இதுக்கப்புறம் பார்க்க முடியாதான்னு? பார்க்க முடியும். இல்லை வரதட்சணை கொடுமையா, வேணான்ட்டு டிவோர்ஸ் கொடுத்துருப்போ. லைஃப் இதுக்கு மேலே இல்லையான்னு? இன்னொரு லைஃப் உனக்கு அமைச்சு தரமாட்டாங்களே? குழந்தைய பொத்தி பொத்தி பார்த்து இத்தனை நகை போட்டு இவ்வளோ படிக்க வச்சு எல்லாத்தையும் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஏன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட போகணும்? உங்களுக்கு இல்லையா செல்ஃப் இது இல்லையா? இதுக்கு சூசைட் தானா? சூசைட் பண்ணால் எல்லாமே சரியாயிடுமா? ஏன் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும்? அப்போ கோலத்தனம் எங்கே? உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் பண்ணுற கோலத்தனம் இன்னும் பல பேருக்கு கோலத்தனம் உருவாக்குது. ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அது சரி பண்ணுறது தான் கொண்டு போகணுமே தவிர அகைன் அதை யூஸ். ஒரு பொண்ணை சூசைட் பண்ணா வரதட்சணை கொடுமைன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இன்னொரு பொண்ணு வரதட்சணை கொடுமைன்னு சூசைட் கண்டினியூஸா ஒரு 5 நியூஸ் அப்படியே வந்துருச்சு. இது மட்டும் இல்லை, ஹாராஸ்மெண்ட்ன்ற விஷயத்துக்கு ஒரு பொண்ணு பொள்ளாச்சியில் இருந்துச்சு. அடுத்தது காஞ்சிபுரத்தில் ஒரு பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுருந்துச்சு. அது அதே மாதத்தில் நான் சொல்கிறேன். அடுத்து 3வது ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சுது. ஸோ அப்போ ஒரு விஷயத்த பப்ளிசிட்டி பண்ணுறது தப்பு இல்லை, அதை வந்து கரெக்டாக இந்த விஷயத்தை எடுத்து இது பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு மெசேஜையும் கூட கொண்டு வரணுன்ற. இப்போ நிறைய இதெல்லாம் போடுறாங்க மெசேஜ். எனக்கு ஐ மீன் நான் அவ்வளோவா சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் இல்லை. இப்போ ஒரு கருத்து சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணு இறந்துச்சு, இந்த பொண்ணு இதனால இறந்துச்சுன்னுலாம் சொல்கிறாங்களே. இந்த பொண்ணு இறந்தது தப்பு, இந்த மாதிரி டிசிஷன் எடுத்தது தப்பு அப்படின்றது இமீடியட் மெசேஜை கொடுக்கணும் சோஷியல் மீடியா. ஒன்லி வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததை மட்டுமே போட்டோன்னா பசங்களை எல்லாருக்குமே அந்த டிசிஷன் தான் எடுக்க தோணும். ஏன்னா நிறைய பேர் அந்த டிப்ரெஷனில் இருக்கலாம் இல்லையா? இப்ப இருக்க ஜெனரேஷன் அன்னைக்கு இறந்து போனாங்கன்னா அன்னைக்கு எதுவுமே தெரியாது. உலகம் எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு படிச்சிருப்பாங்க, படிக்காம இருப்பாங்க, என்ன வேணாலும் இருக்கலாம். அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் லைஃபு, ஹஸ்பண்டை விட்டால் வேற எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் எல்லாரும் இருந்தாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இருந்த கல்ச்சர் அது முன்னாடி. ஓகேவா? அன்னைக்கு இருந்த கல்ச்சருக்கு ஹஸ்பண்ட் என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கிற மனநிலைமை பெண்களுக்கு இருந்துச்சு. அவங்க இன்னொரு லைஃப்லேயே போனால் கூட பெண்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இது என் குடும்பம், என் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்க பெண்கள் அப்படி கிடையாது. வாழ்ந்தா நீ உண்மையாக வாழு, இல்லையானா பிரிஞ்சு போயிடு அப்படின்னு. பெண்களும் சரி ஆண்களும் சரி அப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு இன்னும் அடுத்த கேஸும் இருக்குது. இருந்துகிட்டே வந்து துரோகம் பண்றது, இன்னும் கொலை பண்ற அளவுக்கு. என்னெல்லாம் வந்து அந்த 2 குழந்தை அந்த குழந்தை அபிராமி கேஸ் இப்ப கூட வந்துச்சு இல்லையா? அதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம்ன்றேன். உங்களுக்கு பிடிக்கலையா தயவு செஞ்சு பிரிஞ்சு போயிடுங்க. ஏன்னா அந்த வாழ்க்கைய வாழணுன்றதுக்காக அந்த போராட்டம் பண்றதுனால தான் அவங்க வந்து இவங்களுக்கு துரோகமே பண்ணிட்டு அதுவும் கொலை பண்ற அளவுக்கு போற அளவுக்கு நடக்குது. அதுவும் பெத்த குழந்தைங்களை வந்து கொலை பண்றதுன்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. பெண்கள் வந்து இப்படி நடந்துக்கிறாங்கன்றது எனக்கே கேவலமா இருக்கு. ஒரு தாய்மையை உணர்ந்த அப்புறம் குழந்தை என்ன எத்தனை பேர் உனக்கு பிடிக்கலையா
எனக்கு பிடிக்கல இந்த லைஃப் போயிடு. உன்னால அந்த குழந்தைய பாத்துக்க முடியலையா, என்னால முடியலன்னு கூட, அது உயிரோடையாவது இருக்கும்ல. ஆமா. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் கடவுள் எல்லாத்துக்கும் அதுக்கான ஏத்ததை படைச்சு வச்சிருப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ அனாதை குழந்தைங்களும் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தை. பிடிக்கலன்னா போயிட்டே இருக்கணும். அந்த குழந்தைங்களை கொலை பண்ணணுன்ற உனக்கு எப்படி வந்துச்சு? அதனால எனக்கு பெண்மையே எனக்குமே அந்த விஷயத்துல கேவலமா இருக்கு. சில பெண்கள் இந்த மாதிரி பண்றது எனக்கு கேவலமா இருக்கு. இப்ப படிச்சதுமே வீணா வேணும். படிச்சது வீணா அதுதான் இந்த ஒரு சின்ன அல்ப விஷயத்துக்காக ஒரு குழந்தைங்களை கொலை பண்ற அளவுக்கு பெத்த தாய்க்கு என்ன? அதே மாதிரிதான் தகப்பனா இருந்தாலும். ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு தகப்பன்றது அப்பா ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா என்ன ஆகும்னு அம்மாவை கொலை பண்றது, அவங்க ஆப்போசிட்டா போறது, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடுறது. ஃபாரின் கல்ச்சர் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த கல்ச்சர் நல்ல விதம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய உலகம் ஃபுல்லா சுத்தி வந்திருக்கேன். பிடிக்கலன்னா விலகி போயிடுறாங்களே தவிர பழி வாங்குறது கிடையாது. அது பெட்டர் இல்லையா? இன்னைக்கு இருக்க சொசைட்டில இன்னைக்கு எல்லாரும் எஜுகேட்டட் ஆயிட்டாங்க, எல்லாருமே நாலேஜ் அதிகமா இருக்கு. வளர வளர இன்னும் வளர்ந்துக்கிட்டு, அதாவது நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி மாறிட்டு இருக்கும். அந்த இதுல போட்டி போட்டுட்டு நீயா நானா நான் உன்னை வாழ விட மாட்டேன், அந்த மாதிரி இது மறந்துட்டு பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடணும். உன்னால பாத்துக்க முடியலையா, என்னோட குழந்தைக்கு நான் எவ்வளவு தரேன், நீ என்னை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது தப்பு இல்லை இந்த சொசைட்டி. அந்த ரிதன்யா அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்பா நீங்கள் எனக்கு நல்ல லைஃப் பார்த்து அமைச்சு கொடுத்தீங்க, ஆனால் அது நல்ல லைஃப் கிடையாது, இதுக்கு மேல் நீங்கள் ரெண்டாவது எனக்கு வேற லைஃப் கூட பார்த்து வைப்பீங்க, ஆனால் அது ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அசிங்கம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அசிங்கம்? சேத்துல கூட தான் விழுந்துட்டோம், எழுந்து ஃபுல்லா சேராயிடுச்சு, கழுவிட்டு போலையா? இல்ல நிறைய பேருக்கு அடிபட்டு ஃபேஸே போயிருக்கு சர்ஜரி. உயிரை காப்பாத்தினா போதும்னு சொல்லிட்டு தானே பேரண்ட்ஸ் காப்பாத்துறாங்க. வண்டியில ஆக்சிடென்ட், எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. விஜய் ஆண்டனி சாருக்கு கூட ஏதோ ஃபேஸ் ஃபுல்லா சர்ஜரி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ ஃபேஸ் இதுவாயிடுச்சுன்னா லைஃப் போயிடுச்சா? இல்லை. ஸோ மறுமுகம் இருக்குல்ல, எல்லாருக்குமே இது இருக்கு. ஸோ உயிர் இருந்தா இன்னொரு இதை பண்ணலான்றதுக்கு தானே அந்த ஃபேஸ் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் லைஃப். இது ஒரு பாட்டு. பிடிக்கலன்றதுக்காக, விருப்பம்லான்றதுக்காக அதிலே ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், சின்ன சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணி போய்க்கலாம். அதுக்காக நான் டிவோர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லலை, அது ஒரு பெரிய இதுவாக கொண்டு வருவாங்க. டிவோர்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லலை. ஒரு விஷயத்த நல்ல விஷயமா இருந்தால் அதை கொண்டு போகலாம். ஒரு குடிகாரங்கிட்ட கண்டினியூவாக வாழ்க்கை நடத்தணுன்ற அவசியம் எந்த பொண்ணுக்கும் கிடையாது. அவங்க ஒரு அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவாங்க, முடியாதப்ப வேற வழி இல்லைன்னு போறது தப்பு இல்லை. ஆனா ஒரு நல்லவன் கூட டைவர்ஸ் பண்ணிட்டு போறது தான் தப்பு. சிந்திக்கணும், எதுக்காக நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்காகலாம் டிவோர்ஸ் அப்படின்றது ரொம்ப முட்டாள்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு முடியவே முடியாத விஷயத்துக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு போறது பெட்ரு. ஆனா சூசைட் பண்றது முட்டாள்தனம். அந்த பொண்ணு என் அப்பாக்காக பண்ணேன்னு சொல்ல, அவங்க அப்பா வாழ்க்கை முழுக்க இன்னைக்கு அழுவார். அந்த 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 பொண்ணை வளர்க்குறதுக்கு சின்ன வயசுல இருந்து எவ்வளோ ட்ரீம் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணுக்காக எவ்வளோ கனவு இது பண்ணியிருப்பார். எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு அந்த கல்யாண வாழ்க்கையில் போட்டார். அந்த கல்யாண வாழ்க்கையை சரியில்லைனாலும் சரி பண்ணுறதுக்கு அவர் தயாராக தான் இருந்திருப்பார். எல்லா பேரண்ட்ஸும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் என்னென்னா பொண்ணு வாழ்க்கையை நல்லா வாழணும் அப்படின்றது. அது சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சில பேர் டிவோர்ஸுக்கு காரணமே சில பேரண்ட்ஸ் தான் சொல்லலாம். அவங்க ஒரு விஷயம் பொண்ணு சொல்லி கொடுக்குறா, பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றது, இது நியாயம், இது கரெக்டு, நீ இது இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. அதை தான் ரிதன்யாவோட பேரண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. அப்பயும் உனக்கு பிடிக்கல இந்த மாதிரி இருக்குன்னா நீ தாராளமா ஓப்பனா சொல்லியிருக்கலாம். இது தப்பான விஷயம் தானே. இப்போ அந்த பொண்ணால இன்னொரு பொண்ணு எடுக்குது, இன்னொரு பொண்ணால இன்னொரு பொண்ணு எடுக்குது. இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, என்னால புருஷன் கொடுமை தாங்க முடியலன்னு கிணத்துல குழந்தைய போட்டுட்டு இறந்துட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? வாழ்க்கையை வாழறதுக்கு இப்படிதான் வாழ்க்கையை வாழணும்னு அவசியம் இல்லை. நம்மளால முடிகிற அளவுக்கு இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும். பெருசா வாழ்க்கையை வாழணும்னு ஏன் ட்ரீம் பண்றீங்க? கரெக்டா? கரெக்ட் மேம். தங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இத்துடன் விடைபெறுகிறேன். தேங்க்யூ மேம்.